சவுண்டு வந்து பின்னாடி வந்து கேட்கும். பா அனல், சரியான அனல் வந்து அடிக்குது ஃபுல்லாக இவ்வளோ தூரத்துக்கு. அதனால தான் ரெட் பண்ணி காட்டுறாங்க. அப்படியா? மினி கூப்பர் பார்த்தோன்னா நாங்கள் வந்து ட்ராக்குக்கு வந்து போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இனிமேல் தான் வந்து கிளம்பணும். இது வந்து நம்ம அர்ஜுன், நாங்கள் 2 பேரும் வந்து இந்த காரில் வந்து கிளம்புறோம். ஹோண்டா. எங்களோட டீம் லீடர் ஹெட்டு சுவாமி வந்து மினி கூப்பரில் வந்து வந்துடுவாப்புல. ஓகே அர்ஜுன், போகலாமா? ஓகே. ஆன்லையா இருக்கு. டைம் ஆகுதுண்ணா. கார் ரேஸ் பிராக்டிஸ். ஹலோ ப்ரோ, ப்ரோ ஒரு நிமிஷம் கொடுக்குறேன் ப்ரோ. குட் மார்னிங் சார், சொல்லுங்க. கார் பிராக்டிஸா சார்? என்ன டீம் சார் இது? ஓகே ஓகே போலாம். எப்படி போகுதுன்னு காமிங்க. இந்த ரோடு எதானா? சேனல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறா. எப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடே காமிக்குதா? ஸ்ட்ரைட்டு தான், அப்படியே ஸ்ட்ரைட்டு உள்ளே போ. நான் நம்ம ரோடு தான் ப்ரோ. வந்தாச்சு ப்ரோ, இதாடா நம்ம வந்தாச்சு. ரேஸ் ட்ராக்கிங் ஸ்ட்ரைட்டு இருங்காடுகோட்டை ரேஸ் ட்ராக்கிங் டிவிஎஸோட இடம் தான் நினைக்கிறாங்களே இதுவே. சும்மா டிவிஎஸ் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. லொக்கேஷன் வந்து வந்தாச்சு. ரேசிங் வந்து நடந்துட்டுருக்கு. இவர் தான் நம்ம ஹெட்டு. இவர் தான் வந்து ட்ராக்கிங்கில் வந்து இன்றைக்கி ட்ரைவ் பண்ணவே கூடாது. சவுண்டை பார்த்தீங்களா, கேட்குதா அப்படின்னு தெரியல. சவுண்டு சும்மா எல்லாரும் சவுண்டை வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. சரி, நான் போய் அப்படியே வந்துடுறேன். நம்ம ப்ரோவோட கார் வந்து இதுதான் மினி கூப்பர். இப்போ வந்து நின்றுட்டுருக்கு. வண்டியை வந்து தொடச்சிட்ருக்காங்க போல். இதுதான் இன்றைக்கி வந்து ட்ராக்கில் வந்து ஓட்டி டெஸ்ட் பண்ண போகிறாரு. பார்க்கவே சும்மா லுக்காக இருக்கு பாருங்க வண்டி. நம்ம அர்ஜுன் தான் வண்டியை சும்மா பலன்னு டயர்லாம் வேறு துடைக்கிறாரு. சும்மா ஏதாச்சும் இந்த மாதிரி vlog பண்ணும்போது சேர்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் வந்து நிறையவே எங்ககிட்ட இருக்குது. ஒரு 500 ரூபீஸில் வந்து கிடைக்கும் அந்த சேரு. இது வந்து நியூவாக வந்திருக்க கேமரா இன்ஸ்டாவில் எங்ககிட்ட ஸ்டாக் வந்து வந்திருக்கு. சும்மா டெமோக்காக எடுத்து வந்துருக்கோம். ஷீல்டு பீஸ் தான். ஒரு சூப்பரான பிராண்ட் இன்ஸ்டாவில் இப்போ தான் வந்து வந்திருக்கு. 4K கேம் தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து தெரியல, இப்போ தான் புதுசாக வந்து வந்திருக்கு. இதே மாதிரி KN ஏர் ஃபில்டர்ஸ்லாம் வந்து நிறையவே எங்ககிட்ட வந்து கிடைக்கும். இந்த சேர் தான். சேரை வந்து ஈஸியாக வந்து மடிச்சிக்கலாம். நான் வந்து கேமரா வந்து ஓகே ப்ரோ. இல்லை பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல ப்ரோ விடுங்க. எடுத்துட்டாரு. இது வந்து இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து மடிச்சிக்கலாம். ஓகே ப்ரோ. இந்த மாதிரி வந்து சிம்பிளாக மடித்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். என்னென்னா நம்ம இந்த மாதிரி பிரிச்சும் போட்டுக்கலாம்.
ஒருத்த கையில் வந்து கேமரா இருக்குது, என்னால் வந்து பிரிக்க முடியுது. தலைகீழ வச்சுருக்கேன் போல். இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். மினி கூப்பர் ரேடியேட்டர் வந்து சும்மா சவுண்டு வந்து கதறுது. வண்டியை ஒரு ஃபஸ்ட்டு எண்டிங் ஸ்டார்டிங் பார்த்தோன்னா வந்து ஆன் பண்ணி விட்டுருக்காரு ஐடிலிங்கில். சும்மா உள்ளே எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட்டு இருட்டாக இருக்குது, வந்து அந்த அளவு வந்து தெரியல. கிளாஸ்லாம் பார்க்கவே தனியாக சூப்பராக இருக்குது. ஷீட்லாம் ஓப்பன் பண்ணிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும் போல். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. வந்து இப்போ வந்து மினி கூப்பரில் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காக ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அவரும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துட்டாரு. ஓகே, கிளாஸ் வந்து பிளாக் கலரில் இருக்க வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டெமோக்கு வந்து உள்ளார வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க, எப்படி என்னென்னு பொசிஷன் ட்ராக்கை வந்து ஒரு ரவுண்ட் வந்து சுற்றி காட்டிடுவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து அவர் வந்து ட்ரைவ் பண்ண விடுவாங்க போல். பக்கத்துலேயே அப்படியே BMW. அங்கே போயிடலாமா? இருக்கு. கார் போயிட்டு அங்கே இப்போ சிக்னல் கொடுத்த உடனே மூவ் பண்ணுவாங்க டெஸ்டிங். ஓகே, மூவ் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. A few moments later. நம்ம மினி கூப்பர் வந்து இப்போ எல்லா கார்ஸும் இந்த மாதிரி ரைடு போயிட்டு வந்துட்டு ஹீட் கம்மியாகிறதுக்காக வந்து பேனட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட மினி கூப்பரும் பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பேனட்டை. சும்மா சவுண்டு வந்து பின்னாடி வந்து கேட்கும். அனல் சரியான அனல் வந்து அடிக்குது ஃபுல்லாக இவ்வளோ தூரத்துக்கு. மினி கூப்பரோட இன்ஜின் பார்க்குறதுக்கு இது, பட் எத்தனை சிலிண்டர் அப்படின்னு தெரியல எனக்கு. ஓவர் ஹீட் அனல் அடிக்குது. ஒரு சின்னதாக ஒரு 2 லேப் தான் வந்து போயிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து ஹீட் ஆறினோடனே நெக்ஸ்ட்டு இதுதான் ஸ்டிக்கர்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் 360 KNனும் ஸ்பான்சர் பண்ணுறோம். பேனக்ஸ், கோப்ரோ, இந்த டிஜே மைக்கு, இது எல்லாமே வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம். அப்படியே ஸ்டிக்கர்ஸ் வந்து சும்மா இந்த பக்கமாக வந்து வண்டியில் வந்து ஒட்டியிருப்போம். இங்கே இருக்குது பாருங்கள், 2 சைடில் நம்ம ஷாப் 360. பேனக்ஸ் இந்த பிராண்டு கேமரா ரொம்ப சூப்பராக இருக்கும். 360 கேமரா. இந்த டாப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓட்டினோன்னா இன்னமும் செம்மையாக இருக்கும். BMW ஆல் ரவுண்டு கார்ஸ் வந்து ரைடு வந்து போயிட்டுருக்காங்க. அர்ஜுன் தான் காருக்குள்ளார வந்து உக்காண்ட்ருக்காப்புல. ஸ்பீடா மீட்டர்லாம் செம்மையாக இங்கேயே கொடுத்துருக்காங்கல்ல, பார்க்குற மாதிரி. இதில் நிறைய மூடு. ஓ, இது கீ வைக்கிறதுக்கா? ஆமாம், கீ வைக்கிறது இல்லை, அதுதான் கீ போடுற இடமே. அதுதான் கீ போடுறது அதுதானா? ஆமாம், அப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். ஓ, இப்படி லேட்டஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்கடா ஸ்டார்ட்டு ஸ்டாப்புக்கு. இங்கே இருக்குது பட்டனு. வேணாம் இது வேணாம் ஆஃப். சூப்பர், பட்டன்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. நாங்களே வந்து இப்போ தான் பார்க்குறோம். கிளச்சு பிரேக்கு 2 மட்டும். சூப்பர். இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. டாப்பை ரிமூவ் பண்ணிட்டா செம்மையாக இருக்கும். வண்டி சவுண்ட் எஃபெக்டே பயங்கரமாக இருக்கிறாப்புல. இதெல்லாம் ஆக்ஷன் ரைட் மோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க போல. இருட்டாக இருக்கா ஒன்றும் தெரியல. ஓகே, ஸ்டேரிங்லேயே வந்து பட்டன்ஸ்லாம் சில கொடுத்துருக்காங்க போல். மோடு இதெல்லாம் வந்து மாற்றலாம் போல். செம்மையாக இருக்குது. ஷார்ட்டாக பவர் ஸ்டேரிங். ஓகே, சும்மா சரியான சவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி வந்து ஓப்பனிங்
ஓகே, ஷாப் 360யோட வண்டி வந்து வெளியே வருது. ஓகே, ஃபுல்லாகவே வந்து எம்டி ரோடு தான். வண்டியை வந்து கிளிக்க வண்டி தான். வீடியோ எடுக்கலான்ட்டு அந்த லாஸ்ட் கார்னருக்கு வந்து போயிட்டுருக்குறோம் அர்ஜுன் நானும். ப்ரோ இந்த ஓரமாக நின்றுக்கிறோம் ப்ரோ இங்கே. ஓகே, இவர் தான் வந்து வீடியோ எடுக்க வந்து ஹலோ பண்ணார். ஓகே, இங்கே தான் நிற்கும். இப்படியே நின்று எடுத்துக்கலாம் அர்ஜுன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயில் டைம் ஆக கிளிச்சின்னு வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் நார்மல் சவுண்டு தான், எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணலை. பட் எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம பொழக்குது. வெயிலில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். பார்க்கிங் லைட்லாம் போட்டுட்டு ஓட்டிகிட்டு வராப்புல ஒருத்தர். இவரெலாம் வந்து சும்மா லைட்டாக டெஸ்டிங் வந்து கற்றுக்குறாங்க போல். இந்த பெண்டெலாம் அப்படியே வண்டி அதில் போய்டும் தெரியுமா? இதுதான் டயர் ஃபுல்லாக டயர் அடிக்க வச்சுருக்காங்க. இப்போ ஸ்க்ராச்சஸ் ஆகுது. ஃபுல் டயர் அது பிளாக் கலர் ரவுண்டா போகிறேன்னா மால் எப்போ வர்றதுக்கு டைம் லேட் ஆகும் போல். ரோடே பார்த்தீங்கன்னா ஃபுல் காலி. இந்த மாதிரி நம்ம பைக் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்கும். ட்ராக்கு அந்த பெண்ட் அடிக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த கேடிஎம் பைக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. பெண்ட் அச்சாப்லன்னா இவர் பெண்ட் ஆகிடுவாப்புல, அந்த மாதிரி இருக்குது ரோடு. இதெல்லாம் வந்து நார்மல் ஹோண்டா. செம்ம இது ஆஃப் கிளச்சில் மெரிச்சிட்டு ஆக்சிலேட்டர் போடுறதுன்னு குத்துன பறக்க விடுறாங்க. இன்றைக்கி வந்து காலியாக தான் இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் வந்து இங்கே தான் வந்து நின்று பார்ப்பாங்க வீடியோஸ் இதெல்லாம் ரேசிங்க. அர்ஜுனும் நானும் வந்து வந்தோம் ட்ராக்கிங் ரேஸுன்னு. பட் ஜாலியாக இருக்குன்னு பார்த்தோம். பட்டு வெயில் அப்படின்றது வந்து பயங்கரமாகவே இருக்குது. அர்ஜுனே வந்து சோகமாக வந்து உக்காந்துட்டான். இந்த ட்ராக்கை வந்து வேடிக்கை பார்ப்போம் பார்த்தீங்களா, இந்த கம்பிக்கு வெளியில் இருந்து இங்கே தான் வந்து நின்றுட்டுருக்கோம். எங்கள் ஹெட்டோட அவரோட வண்டி வந்து வந்துச்சுன்னா இங்கே வந்து ஷார்ட் எதாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வேறு லேப்ஸ் டைமிங் வந்து பார்க்குறதுக்காக இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஸ்பீடில் வந்து லேப் ஒவ்வொரு டைமும் வந்து முடிக்கிறோம் அப்படின்றதுக்காக. ஓகே, வாவ் இப்போ நம்ம அண்ணா வந்து திணறு வராங்க சவுண்டுக்கு. இவனுக்கு அதுக்குள்ளே பின்னாடி சும்மா பஸ்ஸுன்னு வந்துடும். நம்ம ஆள் வருதுடா டைம் ஆன் பண்ண ரெடியாரா. நீ கூப்பா இருக்குது ட்ரெயினிங் ஆக்சிலேட்டர் அப்படி தான்டா பஸ்ஸுன்னு.
செம்ம டேர்னிங்கில் வந்து போயிருக்காரு. இந்த தடவை நல்லா ஸ்பீடு, அதுக்கு ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரெச் தான்டா இது. அதான்டா புஷ்ஷுன்னு வந்து அவர் தாண்டா. கை வர காட்டி போகிற ஸ்டைலா. நெக்ஸ்ட் வராங்க போடுறா, இவங்களுக்கு தாண்டா செம்ம கிளிக்கு வராங்க. ரெண்டு பேரும் போட்டி கிளிக்கிறாங்க. ஏறி வந்துட்டாங்க. வராரு என்னப்பா சவுண்டுக்கு பிரேக்கு தன்னது வண்டி. ஏறணும் அது பிக்கப் தனியாக இது பண்ணி வச்சிருக்கோம்ப்பா. மினி கூப்பர்லாம் சும்மா சிட்டிக்கு ஒரு இதுதான். அங்கே போயிடாது. போட்டி போட்டு ஓட்டுறானுங்க. நம்ம அண்ணன் வருவார். அதுக்குள்ள அவனுக்கு பின்னாடி வந்துடும். ஒயிட்டே ஏற்றானே இப்போ, அது பாரு ஒயிட்டே ஏற்றான். ஒன்றும் ட்ரைனிங் வரும். பின்னாடி அதுக்குலாம் அவன் வந்துட்டான் பாரு. அவன் ஏற போகிறான்டா. ஒன்று நாங்கள் போகிறோம். வாட்டை கடிக்கிறான் பாரு. செம்மையாக ஏறிட்டா போல. ரெண்டு தான் ஸ்பெஷலே. இது ரொம்ப லேட்ண்ணா. இது பாத்தியா அவன் வந்துட்டு இருக்கிறான். அவன் கொஞ்சம் அடிச்சிருவான். ஒரு நிமிஷத்துல அவனுக்கு போயிட்டு வரானுங்க. பர்ஃபார்மன்ஸ் ஆமா. இந்த வண்டி ஓடுது தரையோட தரையா. இந்த கார் அது இன்னொரு கார். டிவித்தில் அர்த்தம் கார் சப்பையா சின்ன ஸ்மால் கார். அது பின்னாடி தள்ளிட்டாங்களோ.
கார் தான் சவுண்டு பயங்கரமாக வரானுங்க. சரியான எக்ஸாஸ்ட் மாடல். இவன் தான் மூத்தினான் நம்ம மாலை இங்கே அந்த டர்னிங்கில் ஆக்சிடென்ட் எல்லாம் மண்ணில் விட்டு சொல்லிட்டு இருப்பாரு ஆள். யாரு? நம்ம ஆள் தான். அவன் லாக் பண்ணிட்டானா, இங்கே லாக் பண்ணிட்டானா. இப்போ போயினான்ல அவன் இங்கே அது வர இருப்பார் நம்ம ஆள். 2:23 ஆயிடுச்சு. ஒரு காய் இந்த இடத்துல வந்து பிரேக் இந்த ஒட்டில் போகிற இருப்பார். இந்த இடத்துல வந்து எல்லாம் காட்டுறோம். அவர் இங்கே இந்த டர்னிங்லே திணறாரு. அப்போ ஆனால் டர்னிங் பயங்கரமாக இருக்குங்க. கீழே வர மாட்டாங்க. ஏறிடா அந்த ஓரம் ஏறி கரெக்டாக கார்னர் லெஃப்ட் பிடிச்ச மாதிரியே போகிறது. ஒட்டி போக மாட்டாங்க. இவர் ஒட்டி போகிறது. அவனுக்கு ஸ்டேரிங் ஃபுல்லெல்லாம் வலிக்கல. ஒரு லைட் நூல் அளவு தான். அவனுக்கு ஸ்டேரிங் நேக் தெரியுதுடா. அவனுக்கு லைட்டாக நூல் தான் ஸ்டேக் பண்ணுறான். இவர் ஃபுல்லாக திருப்பி பாரு, நூல் தான் லைட்டாக டயர். அவன் தான் பிரேக்கில் காலே வைக்க மாட்டாங்கடா. அப்படியே கண்ட்ரோலு வெறும் கிளச்சி ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் மட்டும் தான். பிரேக் பிடிச்சி மறுபடியும் இன்ஜினை வந்து அதுதான் ஒரு செம்ம இது. நம்மளால் வராரா நிறைய கார்ஸ் வந்து தெரியுது. 2 வந்தால் தான் ஒரு கரெக்டான இது இருக்கிறாரு. பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டோட இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிறேன் நாள். அவருக்கு பிஹெச்பி சரியாக கிடைக்கலடா. பார்த்து பார்த்து பார்த்து. ஐயோ ப்ரோ இவ்வளோ பிரேக்கிங். ஐயோ வண்டியை சும்மா பறக்க விட்டுன்னு வந்து பிரேக் அடிக்கிறோம்ல. செம்ம பெண்டு. வண்டி சரியான ஹீட்டு. அப்பா ஆமாம், பயங்கர ஹீட். செம்ம ஹீட்டு. அனல் ஸ்லோ வரலாம் ப்ரோ. வரலாம் வா. அப்பா தீஞ்ச நாத்தடிக்குது ப்ரோ. செம்ம அனல் ஹீட்டு. பேனத்தை திறந்து விடுங்க. ரேடியேட்டர் கதறது. வா ப்ரோ பயங்கரமாக இருந்தது போல். வா சேர்த்தே ஊற்றிடுச்சு ஹெல்மெட் போட்டு. அப்பா வண்டி பேனட்டை திறந்துருங்க ப்ரோ. தீஞ்ச நாத்தமே வருது. பேனட்டை திறந்துருங்க. கம்மி சொல்லிடுச்சு. பேனட்டை ஓப்பன் பண்ணுறேங்க. இல்லை ஆஃப் பண்ணி வண்டி ஆஃப் பண்ணுறேங்க. ஓவர் ஹீட்டு ப்ரோ. ஒரு டைம் செகண்ட் டைம் வந்து இல்லை. அப்பா இங்கே வரைக்கும் அனல் அடிக்குது ப்ரோ. வண்டி ஆஃப் பண்ணுறேன். செகண்ட் டைம் வந்து 2:10. தேர்ட் டைம் 2:40. செகண்ட் டைம் தான் வண்டி இறங்கி ஆஃப் பண்ணுறேங்க. பவர் அது வண்டி ஆஃப் பண்ணுறேங்க. அதுதான் ஒரு கிளிக்கு. அதுதான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆயிடுச்சு ஆஃப்
இன்ஜின் ஆஃப் பண்ணுறேங்க. இன்ஜின் ஸ்மெல் வருது ப்ரோ. இன்ஜின் ஆஃப் பண்ணுறேங்க. பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக வந்து எல்லோரும் வந்து ரேசிங்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. அப்படியே வந்து கிளம்புறோம். அர்ஜுனும் வந்து பின்னாடி வந்து வந்துட்டுருக்கான். அர்ஜுனும் வந்து ஒரு கேமராவை வந்து வச்சுட்டு அப்படியே நோண்டிகிட்டே வந்துகிட்டே இருக்கான். என்ன அர்ஜுனே, எப்படி அர்ஜுன் வந்து ட்ராக்கிங் இன்னைக்கு? பட் நாங்கள் ஓட்டலை, கூட வந்து பில்லியன் ரைடர் மாதிரி சைடில் வந்து உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு 3000 வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் போகல. எங்கள் நம்ம சாமி அண்ணன் சாம் மட்டும் அவர் மட்டும் போயிருந்தார். ஓகே, அப்படியே போகலாம். நம்ம மினி கூப்பர் வந்து வந்துட்டுருக்கு. ஸ்லோ மூமெண்ட்டாக ட்ராக் வந்து ஓட்டி முடிச்சிட்டாரு. அவ்வளோதான். அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஹெட்டுக்கு வந்து வந்துட்டார். வரும்போதே டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா போல். ஓகே, அவ்வளோதான். பார்த்தோன்னா என்டி சீன். கிளாஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர். ஹெல்மெட் தான் ப்ரோ சூட்டபிள் ஆகலை. ஆஃப் ஹெல்மெட்டாக இருக்குது. ஹெல்மெட் ஃபுல் ஃபேஸ் தான் எப்பயும் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. பின்னாடி நம்ம அர்ஜுனும் வந்து வீடியோலாம் எடுக்கிறேன்ட்டு ஏதோ கோபுரில் வந்து நோண்ட தெரியாமல் நோண்டிட்டு இருக்கா போல. செட்டிங்ஸ் தெரியலாம் கேளுடா. ஓ ஓ அர்ஜுன் வந்து ஒரு ஷாட் வந்து எடுத்துருக்கா போல. அது வந்து பார்த்துட்டு இருக்கான். ஓகே, எல்லாமே சவுண்டு பார்த்தோன்னா டர்ரு குருன்னு செம்ம. எக்ஸாஸ்ட் எல்லாமே மாடிஃபிகேஷன் தான் ஃபுல்லாக. எக்ஸாஸ்ட் தான் ஒவ்வொரு வண்டியில் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா என்ன ஒரு சைஸில் போட்டிருக்காங்க. செம்ம ஒரு பெரிய சைஸ் எக்ஸாஸ்ட்டு. தனியாகவே ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதில் தான் எல்லாமே வந்து சவுண்டு. வேற இடமா? சூப்பர். எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ணலை. கரெக்டான ஒரிஜினல் இது தான், அதை தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதனால தான் எந்த மாடிஃபிகேஷன் பண்ணதுனால பிக்கப்பும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நீ ஓப்பன் பண்ணாதவா? ஒரு சின்னதாக வந்து ஒரு கேம்ப் வந்து போட்டுட்டு ஷாப் 360யோட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பேனர்லாம் பார்த்தீங்கன்னா சுருட்டி வந்து வச்சாச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி ஏர் ஃபில்டர்ஸ், அப்புறம் இதெல்லாம் வந்து ரேசிங் ட்ராக்கில் இங்கே காருங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆல்ட்ரெலாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து வச்சு காட்டணும். லைஃப் டைம் வந்து வாரண்ட்டி இதுக்கு. ஏகப்பட்ட கார்ஸ் வந்து சைலன்சர்லாம் வந்து ஆல்ட்ரு பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு கேம்ப் போட்டோம். எல்லா ப்ராடக்ட்டும் வந்து எடுத்து காரில் வந்து ஏற்றிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கேனோட கேப்பு, அப்புறம் டிஷர்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பான்சர் ஃப்ரீயாகவே கொடுத்தோம். லாஸ்ட்டாக வந்து 1-2 பீஸ் வந்து கொஞ்சம் வந்து இருக்குது. பட் நம்ம அர்ஜுன் தான் வந்து கூட வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா போல. இது பாருங்க. ஓகே, நம்ம மினி கூப்பர் ஆன்லேயே இருக்கு ப்ரோ. கார் வந்து ஆன்லேயே இருக்கு ப்ரோ. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய இந்த ஏர் ஃபில்டர்ஸ், அப்புறம் நிறைய மைக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து
இதுவும் போடுவோம். ஒரு சின்னதாக ஒரு ஷாப் மாதிரியும் போட்டு டெண்டு போட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு டைரெக்டாக சென்னையில் வேணும் அப்படின்னா சென்னையில் வந்து டி நகர் பிபிசி பிளாசாவில் வந்து அங்கேயும் வந்து ஷாப் இருக்குது. வேணும்னா நான் வந்து நம்பர் கொடுக்குறேன், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து லொக்கேஷனும் வந்து ஷேர் பண்ணுறேன். லோ ப்ரைஸில் வந்து நிறைய அக்சசரிஸ் ப்ராடக்ட்லாம் வந்து ஹோல்சேலாக வந்து கிடைக்கும். நீங்கள் வெளியில் ஒரு ஷாப் எதாவது வச்சுருக்கீங்கனாலும் எங்ககிட்ட வந்து ஒரு ரேட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். ஓகே அர்ஜுன் இதுதான் வந்து இப்போ வண்டியில் எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து எடுத்துகிட்டு போவார். அடுத்த டிரைவும் நம்ம தான். ஓகே போகலாமா? ஓகே பாய் பாய். பாய் பாய்.